Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Cheapest flights within K stops. There are n cities connected by some number of flights. You are given an array flights where flight I is equal to from to price indicates that there is flight from city from to city to with cost price. You are also given three integers source, destination and K. Return the cheapest price from source to destination with at most K stops. If there are no such route, return -1. So question புரிஞ்சுதுன்னு நம்புறேன். So basically source, destination and K stops கொடுத்துருக்காங்க. So within K stops நம்ம cheapest price நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது source to destination போகிற மாதிரி ஃப்ளைட்டோட cheapest price. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து இந்த ஃப்ளைட்ஸ்னு ஒரு வெக்டார் ஆஃப் வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. வெக்டார்னா என்னன்னு தெரியலனா நம்ம சேனல்லேயே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரீஸில் வெக்டார்ஸ் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூ அண்ட் தென் திஸ் இஸ் வி அண்ட் தென் திஸ் இஸ் ப்ரைஸ். அதாவது 0 to 1 நோடுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 100 rupees ஆகும்னு மீனிங் இதில். ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 to செகண்ட் நோடு போகிறதுக்கு 100 rupees ஆகும்னு மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட்ஸுங்கிற அரேல இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா we have to find the cheapest price from source to destination within at most K stops. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து K வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1ன்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம்னா 0 to 3 டெஸ்டினேஷன், 0லேருந்து 3 வரணும். ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு 1க்கு வரலாம், அந்த 1 to 3. ஸோ 0லேருந்து 1 வந்திருக்கீங்க. ஸோ 1ங்கிறது ஒரு ஸ்டாப். ஃபைன். ஒரு ஸ்டாப் வந்துட்டு நம்ம 3ங்கிற டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 பிகாஸ் 100 + 600 is 700. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணுன்னா அது என்னன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் அல்கோரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இட் கேன் பி டைக்ஸ்டார்ஸ், பெல்மேன் ஃபோர்ட், என்ன அல்கோரிதமாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் எனக்கு சிம்பிளிசிட்டிக்கு நான் வந்து பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபைன். ஸோ நீங்கள் இந்த கிராஃப் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் எப்பயுமே நீங்கள் பண்ணணும். அது என்னன்னா நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் இஸ் நத்திங் பட் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப்ஸ், ரைட்? ஸோ அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டை நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, ஸோ ஸோ நம்ம அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகும்னா யூ, வி அண்ட் தென் ப்ரைஸ். ஃபைன். யூ, வி அண்ட் தென் ப்ரைஸ், இதை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபைன். ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 0, வி வந்து 1 அண்ட் தென் 100 வந்து ப்ரைஸ். ஃபைன். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் இன்கம் அண்ட் ஃபார்மேட்டில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ கோடுக்கு போயிடலாம். நம்ம பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். கியூவோட டைப் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் இன்ட், பேர் ஆஃப் இன்ட் அண்ட் தென் இன்னொரு பேர் அண்ட் தென் இன்னொரு இன்ட் கமா இன்ட். ஃபைன். ஸோ கியூ. ஸோ இதில் என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா, ஸோ கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கியூவோட ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் இன்ட் வந்து திஸ் இஸ் நத்திங் பட் த லிமிட். ஃபைன். ஃபஸ்ட் வந்து லிமிட். அண்ட் தென் செகண்ட் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ். தேர்டு வந்து நோடு, அதாவது சோர்ஸ். ஃபைன். அதாவது 3 வேரியபிள் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ கியூ டாட் புஷ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேராக இருக்கனால நான் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 அண்ட் தென் இன்னொரு கர்லி பிரேசஸ் பிகாஸ் பேர் ஆஃப் பேர். ஸோ இங்கேயும் 0 அண்ட் தென் சோர்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெக்டார் ஆஃப் அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் வந்து நம்ம யூ அண்ட் வி அண்ட் தென் ப்ரைஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது இதுதான் நம்மளுக்கான அட்ஜஸ்டன்சி லிஸ்ட், வி அண்ட் தென் ப்ரைஸ். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் இன்ட் அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா n. ஃபைன். ஸோ அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் இப்போ ஃபில் பண்ணலாம். ஃபார் இன்ட் i is equal to 0, i is less than flights dot size i plus plus. And then u ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். int u is nothing but flights of I of 0 and then int v வந்து பார்த்தீங்கன்னா flights of I of 1 and then
int price வந்து பார்த்தீங்கன்னா this is nothing but flights of I of 2. ஃபைன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது நம்ம வெக்டாரில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இது சிம்பிள் லாஜிக், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க நம்புறேன். ஃபைன். ஸோ அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் புஷ் பண்ணிடலாம். அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் ஆஃப் யூ டாட் புஷ் பேக். நம்ம அட்ஜஸ்டன்சி லிஸ்டோட ஃபார்மேட் என்னது, திஸ் இஸ் பேர் ஆஃப் இன்ட் ஆஃப் இன்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கர்லி பிரேசஸ் ஆஃப் வி கமா ப்ரைஸ். ஃபைன். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ மெயின் லாஜிக் வரலாம். மெயின் லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் வெக்டார் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் வெக்டார் கிரியேட் பண்ணலாம். ஃபைன். டிஸ்டன்ஸ் வெக்டார் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. டிஸ்டன்ஸ் வெக்டார் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா n, அந்த இன்ஷியலாக வந்து எல்லாமே லார்ஜஸ்ட் நம்பருக்கு இன்ஷியலைஸ் இருக்குது, அதாவது 10⁻9. ஃபைன். இது வந்து 10⁻9, 1e9னா 10⁻9. ஸோ மெயின் லாஜிக் என்னன்னா, ஸோ நம்ம மெயின் லாஜிக்கில் திஸ் நத்திங் பட் ஒரு டிஸ்டன்ஸ் ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அரே இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அரே வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா n, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஃபைன். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிற போகிறோம்னா சோர்ஸ் டு ஈச் நோடுக்கான டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் டு ஈச் நோட் கால்குலேட் பண்ண போகிறோம். அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அந்த டெஸ்டினேஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். டெஸ்டினேஷனோட டிஸ்டன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஈச் ஐட்ரேஷனில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறோம்னா டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த சீப்பஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம மினிமைஸ் பண்ணிகிட்டே போகும். இந்த டிஸ்டன்ஸ் அரே வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிகிட்டே போகும். அது வந்து கோட் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் மெயின் லாஜிக் போயிடலாம். இது வந்து பிஎஃப்எஸ். ஃபைன். வைல் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. நம்ம இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா நிறையா கிராஃப் கொஸ்டினில் நான் வந்து பிஎஃப்எஸ் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம கியூட ஃபார்மேட் என்னவா இருக்குது, கியூட ஃபார்மேட் வந்து பேர் ஆஃப் இன்ட் கமா பேர் ஆஃப், இதுதான் நம்மளோட கியூட ஃபார்மேட். ஃபைன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது நம்ம கியூ. ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட், ரைட்? திஸ் இஸ் நதிங் பட் ஃபஸ்ட்டு. அதே இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செகண்ட், ரைட்? செகண்ட். இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, ரைட்டு? திஸ் இஸ் ஃபஸ்ட்டு. அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் வந்து திஸ் இஸ் செகண்டு. இட்ஸ் நத்திங் பட், ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னா கியூ டாட் ஃப்ரண்ட்னா இந்த ஹோல் திங்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கியூ டாட் ஃப்ரண்ட் டாட் ஃபஸ்ட் வந்து இது. ஃபைன். அதே நீங்கள் வந்து இந்த வேல்யூ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கியூ டாட் ஃப்ரண்ட்டு அண்ட் தென் செகண்டாக இந்த ஹோல் அண்ட் தென் இந்த ஃபஸ்ட்டு. ஃபைன். ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆட்டோ டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெம்ப் இஸ் நத்திங் பட் டெம்பில் வந்து அந்த கியூ டாட் ஃப்ரண்ட்டை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்ட் லிமிட்னு ஒரு வேரியபிள், லிமிட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் ஃபர்ஸ்ட். டெம்ப் தான் வந்து ஃப்ரண்ட்டு, ஸோ அதனால் ஃப்ரண்ட் டாட் ஃபர்ஸ்ட் மீனிங் இதுக்கு. ஃபைன். ஸோ இன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் dis is nothing but temp dot second dot first. Fine. And then இன்னொரு variable int node is equal to temp dot second because node is nothing but the source. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கியூவில் வந்து சோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து ஸோ இது ஃபைன். இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் சோர்ஸ், திஸ் இஸ் த ப்ரைஸ் அண்ட் தென் price. This is nothing but லிமிட்டுங்கிறது என்னன்னா இதில் லிமிட் இஸ் நத்திங் பட் லிமிட் இஸ் அ வேரியபிள், ஜஸ்ட் அ வேரியபிள். ஸோ நம்மளுக்கு அட்மோஸ்ட் கே ஸ்டெப்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் லிமிட் வந்து இஃப் இட் இஸ் லிமிட் இஸ் கிரேட்டர் தேன் கேவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். வி ஷுட் ரிட்டர்ன் அவுட் ஆஃப் த ஆன்சர், ரைட்? நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. லிமிட் வந்து லெஸ் தேன் கேவாக இருந்தால் தான் நம்ம லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் லிமிட் வேரியபிள் நான் வந்து வச்சுக்கிறேன். லிமிட் வந்து ஈச் ஸ்டாப் போகும்போது லிமிட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், லிமிட் வேரியபிள். ஃபைன். ஸோ பாப் பண்ணிக்கலாம் கியூவை. கியூ டாட் பாப் பண்ண மறந்துட்டீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். கியூ டாட் பாப் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போக முடியும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம், லிமிட் இஃப் லிமிட் இஸ் கிரேட்டர் தேன் கே. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, கண்டினியூ. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்டன்ட் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணலாம். நெய்பர்
adjacency list of node. Fine. If distance plus neighbor dot first. Distance வந்து இனிஷியலாக ஜீரோவாக இருக்குது. ஃபைன். ஏன்னா இங்கே நான் ஜீரோ பாஸ் பண்ணிட்டேன். இனிஷியலாக ஜீரோவாக இருக்குது. 0 + நெய்பர் டாட் ஃபஸ்ட்டு. ஸோ இனிஷியலாக நெய்பர் டாட் ஃபஸ்ட் என்னவாக இருக்கும்? இனிஷியலாக நெய்பர் டாட் ஃபஸ்ட் வந்து நெய்பர் டாட் ஃபஸ்ட் இஸ் நத்திங் பட் இந்த இது, அதாவது யா ஜஸ்ட் செகண்ட், ஃபஸ்ட்டாக செகண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாரி, நெய்பர் டாட் செகண்ட். பிகாஸ் செகண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் வந்து செகண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது ப்ரைஸ் ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைன். ஸோ நெய்பர் டாட் செகண்ட், இஃப் நெய்பர் டாட் செகண்ட் இஸ் லெஸ் தேன் distance of neighbor dot first. Fine. Neighbor dot first is nothing but the neighbor of first. First is nothing but it is this u value. அதாவது இந்த 0th node and 1th node பாருங்க. ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ணுறேன்னா 0 + 100 is less than or equal to neighbor dot first வந்து distance வெக்டார் வந்து இனிஷியலி எல்லாமே 10^9 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இஃப் இட் இஸ் 100 is obviously less than 10^9. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த இன்னொரு கண்டிஷன் நீங்கள் போடணும். அண்ட் அந்த லிமிட் வந்து அட்மோஸ்ட் k ரீச் ஆகலைன்னா லிமிட் இஸ் லெஸ் than or equal to k. ஃபைன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆகணும். அதனால நான் வந்து நம்ம எப்பயுமே பிஎஃப்எஸ் என்ன பண்ணுவோம்னா q டாட் புஷ் பண்ணுவோம். q டாட் புஷ், qவோட ஃபார்மேட் என்னது? சம்திங் பேர் ஆஃப் இன்ட் கமா இன்ட்டாக இருக்குது. ரைட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நான் பேராக இருக்கனால நான் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன். கர்லி பிரேசஸ் ஆஃப் நெய்பர் ப்ளஸ், அதாவது லிமிட் +1. பிகாஸ் நம்ம ஒரு ஸ்டாப் ரீச் ஆகியாச்சு. ஒரு ஸ்டாப் ரீச் ஆனால் தான் வந்து இந்த இஃப் கண்டிஷனே வந்து, இஃப் கண்டிஷன் நம்ம எதுக்கு செக் பண்ணுறோன்னா இஃப் கண்டிஷன் வந்துச்சுனாலே நம்ம ஒரு ஸ்டாப்பில் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப்பில் இருந்தால் நம்ம ஸ்டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதாவது லிமிட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஃபைன். அண்ட் தென் இன்னொரு கர்லி பிரேசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா we are putting the distance. ஸோ இப்போ வந்து என்ன டிஸ்டன்ஸ்னா இப்போ கரண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெய்பர் டாட் ஃபஸ்ட்டு, அதாவது நெய்பரோட டிஸ்டன்ஸு. ஃபைன். அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் பாஸ் பண்ணணும். அது என்னன்னா நெய்பர் டாட் ஃபஸ்ட்டு. Neighbor dot first is nothing but the node. Fine. ஆக்சுவலி என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் நோடை வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த பர்டிகுலர் நோடோட டிஸ்டன்ஸ், அண்ட் தென் லிமிட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. இந்த கோடிங் பார்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு செகண்டு. பட் ஆனால் நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிஎஃப்எஸ் முடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக என்ன செக் பண்ணோம்னா இஃப் whether distance of destination is equal to 10^9, அதாவது 1e⁴ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அந்த பாத்தே இல்லைன்னு அர்த்தம். பாத்தே இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் -1 பண்ணிடலாம். ஃபைன். சப்போஸ் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். டிஎஸ்டி பாத் இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி சம் டைப்போஸ் இருக்கும். பிகாஸ் கோடிங் பார்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டைப்போஸ் தான் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து கமா வரும். ஃபைன். ஸோ நம்ம சொல்யூஷன் வந்து லைக் ரன் ஆகுது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின், ஈஸி தான். பட் பிரெட்ஃபாஸ்ட் சர்ச் உங்களுக்கு தெரியும். பிரெட்ஃபாஸ்ட் சர்ச் பற்றி நம்ம சேனலில் வீடியோ கூட சீக்கிரம் வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கூட இந்த வீடியோ ஒரு இன்னொரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கன்வென்ஷனில் உங்களுக்கு புரியலனா நம்ம சேனலில் பேருன்னு ஒரு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் பேர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது தமிழில். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இருக்குது. அந்த திஸ் கோடிங் டியூட்டோரியல்னு ஒரு சீரிஸ் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.